Hello students, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளப்பிங் ஆஃப் இன்கம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் கவர் ஆகிருக்க எல்லா சம்ஸுமே இதே வீடியோவில் பார்த்துடலாம். இது ஒரு ஷார்ட் அண்ட் ஈஸி சாப்டர். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த சாப்டரில் வந்துட்டு ஒரு 6 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபரிங் தி அசெட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார் ஓனர்ஷிப் வித்தவுட் ஓனர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தி ஷேர்ஸ் டு ஒய் வித்தவுட் தி ஓனர்ஷிப் ஃபார் ஓனர்ஷிப். இந்த மாதிரி கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிவோக்கபிள் ஆர் இர்ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட். ஸோ ரிவோக்கபிள்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் ரிஃப்ளெக்ட் ஆன் தி ட்ரான்ஸ்ஃபரர், அதாவது எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவோக்கபிள்னா அது எக்ஸ்லேயே தான் இருக்கும். ஓகே, ஸோ இர்ரிவோக்கபிள்னா எக்ஸுக்கு ரிட்டர்ன் வராது. ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ ரிவர்ட் ஆர் வில் நாட் ரிவர்ட். கொஸ்டின்லேயே உங்களுக்கு ரிவர்ட்டுன்னு கொடுத்துருந்தா நீங்கள் ஈஸியாக அது ரிவோக்கபிள் ட்ரான்சாக்ஷன்னு எழுதிடலாம், ட்ரான்ஸ்ஃபர்னு எழுதிடலாம். வில் நாட் ரிவர்ட்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றது இர்ரிவோக்கபிள் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட்ஸ் டு ஒய்ஃப், சன்ஸ் ஒய்ஃப், ட்ரஸ்ட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் ஆர் வித்தவுட் ஓனர்ஷிப். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் கன்சிட்ரேஷன் வித்தவுட் கன்சிட்ரேஷன் வித்தவுட் கன்சிடரேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு டாபிக்ஸ்னு சொல்லி உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நம்ம சம்ஸ் போடுறப்போ கிளியராக நம்ம ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைனர்ஸ் இன்கம் இருக்குது. நெக்ஸ்ட் ரெமுனரேஷன் ஆஃப் ஸ்பவுஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டி இன்ட்டு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த 6 தான் இருக்குது. இந்த ஹோல் சாப்டரே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 or 15 சம்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ மைனர் இன்கம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன மெமரியில் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மைனரோட இன்கம் வந்து பேரண்ட்ஸோட இன்கமில் கிளப் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ மதர் அண்ட் ஃபாதர் 2 இன்கம் கொடுத்துருந்தா யாரோட இன்கம் ஹையராக இருக்கோ அவங்களோட இன்கமில் நம்ம கிளப் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கிளப் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃபாதரோட இன்கம் வந்து 50,000, மதரோட இன்கம் வந்து 20,000. ஸோ நம்ம யாரோட இன்கம் அதிகமாக இருக்குது, ஃபாதரோட இன்கம் அதிகமாக இருக்கா. ஸோ நம்ம மைனர் இன்கம்மை ஃபாதர் இன்கமோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம அட் லாஸ்ட் வந்துட்டு 1,500 மைனஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எக்ஸம்ஷன் ஆஃப் மைனர்ஸ் இன்கம் வந்துட்டு 1,500. ஸோ இந்த 1,500 நம்ம யாரோட இன்கமில் கிளப் பண்ணுறோமோ அந்த டோட்டல் இன்கமில் 1,500 மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எந்தெந்த இன்கம்லாம் நம்ம கிளப் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ், அதாவது அந்த மைனர் வந்துட்டு ஆக்டிங் மூலியமாக இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க, இல்லை சிங்கிங், ட்ராயிங்ஸ், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் மூலியமாக ஏர்ன் பண்ணுற இன்கம்மை நம்ம எதுலேயுமே கிளப் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இதுதான் மைனர் இன்கமில் நீங்கள் மெமரியில் வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் ரெமுனரேஷன் ஆஃப் ஸ்பவுஸில் எப்படி நீங்கள் கிளப் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகே, ஸோ மேக்ஸிமம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ யாரோட இன்கமில் நீங்கள் கிளப் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன் இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் எக்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் எக்ஸ். ஓகே, ஸோ மிஸ்டர் எக்ஸுக்கு வந்துட்டு 20,000 இருக்குது, மிஸ்ஸஸ் எக்ஸுக்கு வந்துட்டு 40,000 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ மிஸ்டர் எக்ஸ் வந்துட்டு ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன் இல்லை, மிஸ்ஸஸ் எக்ஸுக்கு குவாலிஃபிகேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ கொஸ்டின்லேயே உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க. ஸோ யாருக்கு வந்து அதிகமான குவாலிஃபிகேஷன் இருக்குது, குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ மிஸ்ஸஸுக்கு தான் ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த 20,000மே நம்ம அந்த மிஸ்ஸஸோட இன்கம்லேயே கிளப் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் மோர் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு கம்பெனியில் யாருக்கு அதிகமான ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களோட இன்கமோட நம்ம வந்து கிளப் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் அந்த 6 பார்ட். ஓகேவா, இப்போ உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக சம்ஸ் போயிடலாம். ஓகேவா, ஓகே, ஃபஸ்ட்டு சம் நம்பர் 1 டிசைட். ஃபஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம், ட்ரான்ஸ்ஃபர் தி இன்கம் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபரிங் தி அசெட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்தால் மெயின் என்னது ஓனர்ஷிப் அண்ட் ஃபார் ஓனர்ஷிப் வித்தவுட் ஓனர்ஷிப்னு நம்ம பார்த்தோமா. ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், எக்ஸ் ஓஸ் 8,000 14% debentures of rupees 100 each of Shell Limited, annual interest being rupees 1,12,000. Okay, on April 2, 2023, he transferred the interest income
டு ஏ. ஸோ எக்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அதாவது ஹிஸ் ரிலேட்டிவ், வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபரிங் தி ஓனர்ஷிப் ஆஃப் தீஸ் டிபெஞ்சர்ஸ். ஓகேவா? ஸோ ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதான், இப்போ எக்ஸோட ஓனர்ஷிப்பை வந்து ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா ஏல தான் நம்ம வந்து டாக்ஸபிள். இவங்க ஓனர்ஷிப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, வித்தவுட் ஓனர்ஷிப். ஸோ இது வந்து எக்ஸுக்கே தான் டாக்ஸபிள். புரிஞ்சுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி, ஓகே, இல்லாட்டி நம்ம 2 பேர்த்துக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10,000 rupeesக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஷேர் பண்ணுறேன். ஆனால் நான் வந்து என்னோடய ஓனர்ஷிப்பை நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வெறும் அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீ ஒரு ஜிஎஸ்டி பே பண்ணணுன்னா அது யார் டாக்ஸபிளாக கீழே வரும்னா அது என்னோடய ப்ராப்பர்ட்டி, என் பேரில் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் மீ. உங்களுக்கு அது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் வாஸ் த டிபெஞ்சர்ஸ், அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, பட் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபரிங் தி ஓனர்ஷிப். அப்போ இது வந்து யார் கீழே டாக்ஸபிள்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட கீழே தான் டாக்ஸபிள். ஸோ டியூரிங் தி 2023-24 இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 1,12,000 நம்மளுக்கு ஆனுவல் இன்கம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி இன்கம் கொடுக்கலன்னா நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். 8,000 into 14% into 100. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு கேல்குலேஷன் தேவையில்லை, அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ டியூரிங் 2023-24 இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 1,12,000 will be received by A, but taxable in the hands of X. ஓகே, ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஏக்கு ரிசீவ் ஆகிடும், பட் இட் இஸ் taxable in the hand of X because he does not transfers the ownership of the debentures. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யாரோட கீழே வந்து டாக்ஸபிள் அப்படின்னு தான் நம்மளை கொஸ்டின்லேயே கேட்குறாங்க. ஏன்னா எக்ஸ் இப்போ வந்து வித் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்னா இட் இஸ் டாக்ஸபிள் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஏ. ஓனர்ஷிப்போட அந்த ப்ராப்பர்ட்டியை ஏக்கு கொடுத்துட்டா ஏ தான் டாக்ஸபிள். இவங்க ப்ராப்பர்ட்டி இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டாங்க, ஆனால் ஓனர்ஷிப்பை கொடுக்கல. ஸோ இட் இஸ் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் ஹாஸ் அ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஆஃப் 2 lakhs வித் இந்தியன் பேங்க். ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து 30,000. In April 2023, he transfers the interest income to Y with his friend without transferring the ownership. இதுவுமே வந்துட்டு ஓனர்ஷிப் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வெறும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஓனர்ஷிப்போட ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா தான் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அவங்களுக்கு டாக்ஸபிள். இல்லை வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபரிங் தி ஓனர்ஷிப்பே இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே தான் டாக்ஸபிள். ஓகே, ஸோ 2 கொஸ்டினுமே எக்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஆனால் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபரிங் தி ஓனர்ஷிப். ஸோ இட் இஸ் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் தான். ஓகேவா? ஸோ வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபரிங் தி ஓனர்ஷிப்னா யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே தான் டாக்ஸபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் நம்பர் 2. X owes a house property at a திருச்சி. ஆனுவல் ரெண்ட்டும் அவங்களே கொடுத்துட்டாங்க, 1,50,000. He transfers the rental income to his cousin without transferring the ownership. இதுவுமே வந்துட்டு without transferring the ownership. So it is taxable in the hands of X தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நீங்கள் அதை கொஞ்சம் வந்து டீட்டெயில்டாக எழுதணும். ரெண்டல் இன்கம் ஆஃப் 1,50,000 இஸ் taxable in the hands of X as income is transferred without transferring the assets. அதாவது without transferring the ownership. ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கலாம், ஆனால் நீங்கள் எழுதிட்டு ஹைலைட் பண்ணிவிடுங்க taxable in the hands of X. இந்த லைனை வந்து ஒரு பென்சில் வச்சு நீங்கள் ஆன்சர்ஸில் ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், X owes 2 lakhs, 12% ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 24,000. ஸோ உங்களுக்கு எல்லா கொஸ்டின்லையும் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குல்ல, ஸோ இந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் வந்து ஆன்சர்ஸில் எழுதுவீங்க. ஓகே, ஸோ இந்த 2 lakh இந்த வேல்யூஸ் தான் நீங்கள் எடுத்துக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஆன்சர்ஸ்க்கு. ஓகே, ஸோ 24,000 he transfers the income to B his sister without transferring the ownership. இதுலேயுமே without transferring the ownership. So directly it is taxable in the hands of X. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுமே without transfer of ownership தான். ஸோ எல்லாமே taxable in the hands of X தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் நம்பர் 3. How are the following incomes treated under income tax? Mr. Segar owes 10,000 ohms, 10,000, 14% debentures of rupees 100 each.
in XY Limited, annual interest வந்துட்டு 1,40,000. He transfers the interest income to Mr. Giri. ஓகே, ஸோ சேகர் தான் ஓனர். இவங்க வந்துட்டு கிரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பை ட்ரான்ஸ்ஃபரிங் தி ஓனர்ஷிப் ஆஃப் தீஸ் டிபெஞ்சர்ஸ் அட் அ மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, ஸோ இவர் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம்மை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓனர்ஷிப்பையும் கிரிக்கிட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் கிரி. ஓகே, ஸோ எப்போ ஓனர்ஷிப் வந்து மிஸ்டர் கிரிக்கிட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களோ இட் இஸ் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் கிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். மிஸ்டர் கணேஷ் ஓன்ஸ் ஷாப், இயர்லி ரெண்ட் வந்து 80,000. ஸோ ஆன் May 1, 2000 he transfers the rental income to his relative of Mr. Balaji without transferring the ownership. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ இட் இஸ் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் கணேஷ். கணேஷ் கிட்ட தான் டாக்ஸபிள். இவர் வந்து இப்போ இது transferred with ownership அப்படின்னா இட் இஸ் taxable in the hands of பாலாஜி. இது வந்துட்டு without transferring the ownership, ஸோ இட் இஸ் taxable in the hands of மிஸ்டர் கணேஷ். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்துட்டு வித் ட்ரான்ஸ்ஃபரிங் ஓனர்ஷிப்பா, இட் இஸ் taxable in the hands of மிஸ்டர் கிரியா. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ இதில் வந்து ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபரி, ட்ரான்ஸ்ஃபரர், இந்த ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சிருக்கணும். ட்ரான்ஸ்ஃபரினா ஓகே, ஸோ இருங்க, ட்ரான்ஸ்ஃபரர்னா கொடுக்குறவங்க, அதாவது எக்ஸ் கிவ்ஸ் டு ஒய், எக்ஸ் கிவ்ஸ் டு ஒய்னா எக்ஸ் தான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபரி, ஒய் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபரர். அதாவது தி பர்சன் ஹூ கிவ்ஸ் இஸ் தி ட்ரான்ஸ்ஃபரர், தி பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் இஸ் தி ட்ரான்ஸ்ஃபரி. ஓகேவா? ஸோ கொடுக்குறவங்க தான் ட்ரான்ஸ்ஃபரர், ரிசீவ் பண்ணுறவங்க தான் ட்ரான்ஸ்ஃபரி. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபரர்னு எழுதினா கூட, ஸோ த இன்ட்ரெஸ்ட் இன்கம் இஸ் transferred with the ownership, so it is taxable in the hands of Mr. Giri. First point. செகண்டுக்கு நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னா நம்ம என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க, ரெண்டல் இன்கமா. ஸோ தி ரெண்டல் இன்கம் இஸ் transferred without the ownership to Mr. Balaji, so it is taxable in the hands of Mr. Ganesh. இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் அசட்ஸ். ஓகே, ஸோ செகண்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு கிளப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ரிவோக்கபிள் அண்ட் இர்ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 4, ஹவுஸ் 1, ஹவுஸ் 2, ஹவுஸ் 3. நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் 3 ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவுஸ் 1ல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெட் அவுட் ஆன் மந்த்லி ரெண்ட் ஆஃப் 40,000. ஓகே, ஸோ இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் வித்தவுட் அண்ட் அடிக்வேட் கன்சிட்ரேஷன். கன்சிட்ரேஷன்னா நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம்னா அதுக்கு ஒரு கன்சிட்ரேஷன்னா நம்ம வந்து இப்போ ஒரு திங்ஸ் வாங்குறோம்னா நம்ம வந்து மணி பே பண்ணிடுவோம். ஓகே, ஸோ மணி இல்லாட்டி நீங்கள் அந்த பொருள் வாங்கினதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு திங்ஸை வந்துட்டு கொடுத்துட்டு வாங்குறது, லைக் அந்த மாதிரி திங்ஸ் கொடுத்துட்டு வாங்குறது தான் கன்சிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மணியாக இருக்கலாம், அது ஒரு திங்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து நீங்கள் இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது. ஸோ அதுதான் வந்து கன்சிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டு ஹிஸ் ஃப்ரெண்ட் வித் அ ப்ரொவிஷன் ஃபார் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹோல் இன்கம் டு விஜயன் ஆனுவலி. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஜயன் ஹவுஸ் 1 ப்ராப்பர்ட்டியை வந்து லெட் அவுட் பண்ணுறாரு. மந்த்லி ரெண்ட், அதாவது மந்த்லி 40,000 அந்த இதுக்கு வந்து லெட் அவுட் வாடகைக்கு விடுறாரு. ஓகே, ஸோ இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் வித்தவுட் அண்ட் அடிக்வேட் கன்சிட்ரேஷன் டு ஹிஸ் ஃப்ரெண்ட். அவரோட ஃப்ரெண்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, ஆனால் எந்த ஒரு கன்சிட்ரேஷனும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஓகே, வித் அ ப்ரொவிஷன் ஃபார் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தி ஹோல் இன்கம் டு விஜயன் ஆனுவலி. என்னன்னா ஹோல் இன்கமும் விஜயனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி. ஓகே, ஸோ இதான் நார்மல். விஜயன் தான் ஓனர் ஆஃப் தி ஹவுஸ், அவர்கிட்ட தான் நம்ம இன்கம் பே பண்ணுறோம். ஸோ நம்ம பே பண்ணுற இன்கம் எல்லாம் விஜயனுக்கு தான் போகும். ஸோ இட் இஸ் அ ரிவோக்கபிள்னா நம்ம பே பண்ணுறதெல்லாம் அவங்கக்கிட்டே போகிறது தான் ரிவோக்கபிள். இர்ரிவோக்கபிள்னா அந்த காசு அவங்கக்கிட்ட போகாமல் வேறு யார்கிட்டே போகிறது. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் அ ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தி இன்கம் இஸ் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் விஜயன். ஓகே, ஸோ ரிவோக்கபிள் டிரான்சாக்ஷன்னா அது வந்து ட்ரான்ஸ்ஃபரருக்கு டாக்ஸபிள், இர்ரிவோக்கபிள்னா ட்ரான்ஸ்ஃபரிக்கு ட்ரான்ஸ்ஃபபிள். ஓகே, ஸோ எக்ஸ் ஒய். ஓகே,
ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிவ்ஸ் டு ஒய். ஓகேவா? ஸோ எக்ஸ் தான் கிவர், ஒய் தான் ரிசீவர். ஸோ எக்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபரர், ஒய் இஸ் தி ட்ரான்ஸ்ஃபரி. ஓகேவா? ஸோ டிஃபரன்ஷியேஷன் புரிஞ்சிச்சா? ஸோ ரிவோக்கபிள், இர்ரிவோக்கபிள். ரிவோக்கபிள்னா ரிவர்ட் பேக், அதாவது அந்த மணி வந்து அவங்களுக்கே ரிவர்ஸில் வந்துடும். இர்ரிவோக்கபிள்னா வில் நாட் ரிவர்ட். ஓகே? ஸோ ரிவோக்கபிள், இர்ரிவோக்கபிள் டிஃபரன்ஷியேஷன் புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ டேரெக்டாக இப்போ வந்துட்டு ஒரு என்ட்ரி வந்து ரிவோக்கபிள் டிரான்சாக்ஷன் அப்படின்னா இட் இஸ் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரர். ஓகே? ஸோ ட்ரான்ஸ்ஃபரர் யார் ட்ரான்ஸ்ஃபரர்னு நம்ம சொன்னோம்? எக்ஸ் யார்? கிவர். ஸோ கிவருக்கு தான் ரிவோக்கபிள் டிரான்சாக்ஷன்னா டாக்ஸபிள். ஸோ டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ். இர்ரிவோக்கபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரி, அவங்களுக்கு தான் டாக்ஸபிள், அதாவது ஒய் த ரிசீவர். புரிஞ்சிச்சா? ஸோ ரிவோக்கபிள்னா அந்த மணி வந்து அவங்களுக்கே ரிட்டர்ன் வந்துடும். இரிவோக்கபிள்னா ரிட்டர்ன் வராது. ஸோ ரிவோக்கபிள் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ். அதாவது எப்போதுமே ரிவோக்கபிள் டிரான்சாக்ஷன்னா இட் இஸ் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரர். இர்ரிவோக்கபிள்னா ட்ரான்ஸ்ஃபரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த விஜயன் ஃபஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரிவோக்கபிள் டிரான்சாக்ஷன். ஸோ இட் இஸ் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் விஜயன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு யார் யாருக்கு டாக்ஸபிள்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம கேல்குலேஷன் போயிடலாம். இதில் நம்மளுக்கு எந்த ஆனுவல் இன்கமும் ப்ராக்கெட்டில் கொடுக்கல. ஸோ நீங்கள் தான் வந்து கேல்குலேஷன் பண்ணி ஆனுவல் இன்கம்மை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவுஸ் 2 இட் இஸ் லெட் அவுட் ஆன் மந்த்லி ரெண்ட் ஆஃப் 12,000. ஓகே? ஸோ இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் வித்தவுட் கன்சிட்ரேஷன். இதுவுமே வித்தவுட் கன்சிட்ரேஷன் to his relative on a condition that house will not revert back. Okay? So will not revert back na இது வந்து irrevocable transfer. Okay? To Vijayan during the lifetime of the relative. So will not revert na என்னது irrevocable transfer. So irrevocable transfer na it is taxable in the hands of transferee அப்படின்னு தான் நீங்கள் எழுதணும். Okay? So house 3 it is let out on a monthly rent of 15,000. It is transferred to Ramesh on 1/6/2023 on the condition that if price is not paid within 1 year, the house will revert back. So will revert back na இது வந்து revocable income. Will not na irrevocable. Will revert na இது வந்து revocable income தான். ஓகேவா? So will revert back to Vijayan. So இது revocable. So it is taxable in the hands of transferer, அதாவது விஜயன். ஓகேவா? ஸோ இப்போ யார் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர்னு நம்ம பார்த்தாச்சா? ஸோ இப்போ நம்ம கேல்குலேஷன் பண்ணிடலாம். ஸோ சம் நம்பர் 4 ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னது? ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே? ஸோ நீங்கள் எழுதிடுங்க ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இட் இஸ் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரர். ஓகே? ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க? லெட் அவுட் ஆன் அ மந்த்லி ரெண்ட் ஆஃப் 40,000. 40,000 தான் மந்த்லி ரெண்ட். ஓகே? இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் வித்தவுட் அன் அடிக்வேட் கன்சிடரேஷன் ஆன் எப்போ? May 1, 2023. ஸோ மேலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணும். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச். நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஏப்ரல்லேருந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச்சா? ஸோ இப்போ 2023னா எப்போ? இந்த 2023-24 இந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஏப்ரல் 2023 31 மார்ச் 2024 இதுதான் ஒரு ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா May 1, 2023 இருக்கா? ஸோ மேலேருந்து மார்ச் வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை மந்த்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச். ஓகே? ஸோ நம்மளுக்கு 11 மந்த் இருக்குது. ஓகே? ஸோ 40,000 into 11 we get 4,40,000. ஸோ 4 lakh, therefore 4,40,000 is clubbed with the income of Vijayan. Okay? So ஏன் விஜயன்? It is a revocable transaction.
விஜயன் யார்? டிரான்ஸ்ஃபரர். தி பர்சன் ஹூ கிவ்ஸ் தி ப்ராப்பர்ட்டி இல்லை தி பர்சன் ஹூ கிவ்ஸ் தி அசெட் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் டிரான்ஸ்ஃபரர்னு பேர். ஓகே, ஸோ ரிவோக்கபிள்னா டிரான்ஸ்ஃபரர் தான். ஸோ ஏன் நம்ம 11 போட்டோம்? மேலேருந்து மார்ச் வரைக்கும் 11 months. ஓகே, ஸோ 11. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 வில் நாட் ரிவர்ட்னு பார்த்தோமா? ஸோ இட் இஸ் இர்ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இர்ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர்னால் யாரோட ஹேண்ட்ஸில் டாக்ஸபிள்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெட் அவுட் ஆன் மந்த்லி ரெண்ட் ஆஃப் 12,000. ஸோ 12,000 டேரெக்டாக கொடுத்துட்டாங்க மந்த்லி ரெண்ட்டாக. ஸோ 12,000 into 12. 12,000 into 1,44,000. Okay, so it is taxable in the hands of, it is taxable in the hands of transferee. Okay, so transferee na relative ku da ivanga transfer பண்ணிருக்காங்க. that is relative. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃப்ரெண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அது ரிவோக்கபிள்னால விஜயனுக்கு தான் டாக்ஸபிள். செகண்ட் கொஸ்டினில் வந்துட்டு ரிலேட்டிவ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, இட் இஸ் இர்ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ இட் இஸ் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரி தான். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர்னால் யாருக்கு நம்மளுக்கு டாக்ஸபிள்னு பார்த்தோம்? ட்ரான்ஸ்ஃபரருக்கு தானே. ஸோ ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மந்த்லி ரெண்ட் ஆஃப் 15,000 இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி அமேசான் 1/6 தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஃப்ரம் 6 கவுண்ட் பண்ணுங்கள். 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ ஜான், ஃபெப், மார்ச் 10 months இருக்கா? ஸோ 15,000 into 10. ஓகே, ஸோ 15,000 into 10 we get 1,50,000. So this 1,50,000 will be taxable in the hands of Vijayan. Okay, so Vijayan yaru transferer. Okay, so next sum number 5. ரெண்டு கொஸ்டின் மே சிமிலராக தான் இருக்கும். ஓகே, ஸோ சம் நம்பர் 5. X owns a house property at a monthly rent of 14,000. Okay, he transferred the house property to full consideration. இது ரிவோக்கபிள் இர்ரிவோக்கபிள் ரெண்டு ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபரில் வராது. இட் இஸ் அ நார்மல் டிரான்சாக்ஷன், இதில் தான் வரும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா he transfers the house for the full consideration. கன்சிடரேஷனோடய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் taxable in the hands of Yல தான் வரும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது he transfer for ownership, he transfer for consideration, இந்த மாதிரி கன்சிடரேஷன் ஓனர்ஷிப்போடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா இட் இஸ் taxable in the hands of transferee. யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இட் இஸ் taxable. இப்போ வித்தவுட் கன்சிடரேஷன், வித்தவுட் ஓனர்ஷிப்னா taxable in the hands of X. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு taxable in the hands of Y. ஸோ 14,000 வந்துட்டு taxable in the hands of Y தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா X owns 8,000, 15% of debentures, 100 each. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,20,000. இது அவங்களே கொடுத்துட்டாங்க 1,20,000. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் கேல்குலேஷன் பண்ண வேணாம். மந்த்லி ரெண்ட் ஆஃப் 14,000 ஃபஸ்ட்டு ஏப்ரல்னு இருக்கா? ஸோ ஏப்ரல்லேருந்தே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா? ஸோ 14,000 into 12. ஸோ ஒரு இயர் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ மந்த்லி ரெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, ஆனுவல் ரெண்ட் கொடுக்கல. ஸோ 14,000 into 12ன்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இவங்க ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் கேல்குலேஷன் பண்ண வேணாம். he transfers the debentures with the condition that half of the annual interest will be transferred. So will be transferred na it is a revocable transfer. ஓகே, ஸோ வில் பி ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னா ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் டாக்ஸபிள். ஸோ இட் இஸ் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம், இல்லாட்டி இட் இஸ் கிளப்டு இன்கம் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ கிளப்டுன்னு எழுதலாம், ட்ரான்ஸ்ஃபர்னு எழுதலாம். ஓகே, ஸோ 1,20,000 இஸ் taxable in the hands of X. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா X transfers an asset to the X A without a consideration on the condition that the shop will not revert back. So it is an irrevocable transfer. So will irrevocable transfer na யாருக்கு taxable பார்த்தீங்கன்னா ஏக்கு, அதாவது transferee. So it is an irrevocable transfer. Therefore இந்த amount எதுவுமே கொடுக்கலையா?
X transfer asset without a consideration on the condition that shop. ஸோ இந்த கொஸ்டினில் உங்களுக்கு அமௌண்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ டேரெக்டாக வந்துட்டு இட் இஸ் an irrevocable transfer. இட் இஸ் taxable in the hands of A. ப்ராக்கெட்டில் ட்ரான்ஸ்ஃபரின்னு போடுங்க. இல்லாட்டி இட் இஸ் கிளப்டு வித் தி இன்கம் ஆஃப் A தி ட்ரான்ஸ்ஃபரி அப்படின்னு எழுதலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சம் நம்பர் 6. Mr. X gifted a gold jewelry worth 1 lakh to his wife, Mrs. X, okay, on 1/1/94, which was acquired on the same day. On 1/5/94, Mrs. X sold this jewelry for rupees 1,50,000. அதாவது 1 lakhக்கு வாங்கின நெக்லஸை வந்து 1,50,000க்கு சேல் பண்ணிட்டாங்க and invested the same in the plot for 3 lakhs. Okay, so the remaining amount was paid by her out of her own fund. Okay, so 1,50,000 வந்து டைரெக்டாக 3 lakhல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து அவங்களோட ஓன் ஃபண்டில் இருந்து பே பண்ணியிருக்காங்க. தி பிளாட் வாஸ் சோல்ட் ஃபார் rupees 18 lakhs. ஓகே, ஆன் 1/11/2023. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 2 types ஆஃப் அசட்ஸ் இருக்கா. கோல்டு வந்துட்டு லாங் டேர்ம் அசட், பிளாட் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் அசட். ஓகே, ஸோ கோல்டு பார்த்திங்கன்னா ஏன் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்டட் ஆன் 94, அதே கிஃப்டை வந்துட்டு 94லேயே சேல் பண்ணிட்டாங்க. ஸோ 94லேயே வாங்கி 94லேயே சேல் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம். பிளாட் பார்த்திங்கன்னா 94ல் இன்வெஸ்ட் பண்ணதை எப்போ சேல் பண்ணியிருக்காங்க 2023. ஸோ இட் இஸ் அ லாங் டேர்ம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் கொஞ்சம் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் நம்ம கேபிட்டல் கெயின்ஸில் படித்தது இங்கே நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கோல்டுக்கு நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா கோல்டு வந்துட்டு ஷார்ட் டேர்ம் அசட்டா. ஸோ எப்போதுமே நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் என்ன பண்ணுவோம், சேல் மைனஸ் பர்ச்சேஸ் வேல்யூவா. ஸோ நம்மளுக்கு எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க 1,50,000. பர்ச்சேஸ் அதாவது கிஃப்ட் பண்ணது எப்போது அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு 1 lakh. ஸோ 50,000. ஸோ 50,000 வந்துட்டு இன்க்ளூடட் இன் தி மிஸ்டர் எக்ஸ் இட்செல்ஃப். ஓகே, ஸோ ஏன் நம்ம வந்து இந்த 50,000 எக்ஸுக்கே நம்ம வந்துட்டு டாக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஸோ மிஸ்டர் எக்ஸ் தான் வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிஃப்ட் பொறுத்த வரைக்கும் யார் கிஃப்டட் பண்ணியிருக்காங்களோ இட் இஸ் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி கிஃப்டட் பர்சன். ஓகே, ஸோ இப்போ மிஸ்டர் எக்ஸ் வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க மிஸ்ஸஸ் எக்ஸ். ஸோ இந்த 50,000 டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் தான். இப்போ மிஸ்ஸஸ் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் எக்ஸ். ஓகேவா, ஸோ இந்த 50,000 டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் எக்ஸ். இது வந்து கோல்டுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது, பிளாட் இருக்குது. பிளாட் வந்துட்டு நம்ம வந்து லாங் டேர்ம் அசட்டுன்னு சொன்னோமா. ஸோ நம்மளுக்கு சேல் வேல்யூ, ஸோ லாங் டேர்ம்னால நம்ம இண்டெக்ஸேஷன் பண்ணணும். ஸோ சேல் பார்த்திங்கன்னா 18 lakhs. ஓகே, ஸோ மைனஸ் இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன், அதாவது நம்ம வந்து எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா 3 lakhs. ஸோ 3 lakhs இன்ட்டு நம்மளோட கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் என்னது 348. ஸோ வந்துட்டு 94ல் தானே பண்ணியிருக்காங்க. ஸோ 94க்குலாம் நம்மளுக்கு இண்டெக்ஸ் வேல்யூஸ் கிடையாது. ஸோ நம்ம வந்து 100ஆகவே எடுத்துக்கலாம். ஸோ 3 lakhs இன்ட்டு 348 டிவைடட் பை 100 we get 10,44,000. ஸோ 10,44,000 மைனஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ 8 lakhோட 10 lakh 18 lakhs. ஸோ 7,56,000. ஓகே, ஸோ 7,56,000. ஓகே, ஸோ இந்த 7,56,000 தான் நம்ம வந்து ரேஷியோவில் பிரிக்க போகிறோம். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்துட்டு 7,56,000. ஸோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 3 lakhs. இந்த 3 lakhஸில் அவங்க கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1,50,000 தான் இந்த 3 lakhஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 lakhக்கு உள்ள ஜுவல்லரியை 1,50,000க்கு சேல் பண்ணிட்டாங்க. ஸோ சேல் பண்ண இந்த 1,50,000 ப்ளஸ் அடிஷ்னல் அமௌண்ட் வந்துட்டு மிஸ்ஸஸ் எக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணி பிளாட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 lakhஸில் வந்துட்டு மிஸ்ஸஸ் எக்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட், மிஸ்டர் எக்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 personsனால நம்ம 1:2 ரேஷியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஹையஸ்ட் பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸ் எக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் வந்து மிஸ்டர் எக்ஸ்.
ஸோ இந்த 3 lakhsல நம்ம வந்து 2 lakhs ஃபார் மிஸ்ஸஸ் எக்ஸ் கன்சிடர், தென் 1 lakh ஃபார் மிஸ்டர் எக்ஸ். புரிஞ்சுதா? ஸோ பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 3 lakhs, ஓகேவா? ஸோ 3 lakhல மிஸ்டருக்கும் மிஸ்ஸஸ்க்கும் எவ்வளோ நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக பண்ணுறோம். ஸோ 2 personsனால நம்ம 1:2 ரேஷியோவில் பிரித்தோன்னா ஹையஸ்ட் பார்ட் ஃபார் மிஸ்டர்ஸ் எக்ஸ் அண்ட் ரிமைனிங் வந்து மிஸ்டர் எக்ஸ். ஸோ நீங்கள் இதை எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட அமௌண்ட் என்னது 7,56,000. இந்த 7,56,000 டிவைடட் பை 1/3. ஏன் நம்ம 1/3னா 1 lakh டிவைடட் பை 3. ஸோ இந்த 1/3 தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஃபார் மிஸ்டர் எக்ஸுக்கு. மிஸ்ஸஸ் எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2/3 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 7,56,000 இன்ட்டு 2 டிவைடட் பை 3. 7,56,000 into 1 divided by 3, we get 2,52,000, and then 7,56,000 into 2 divided by 3, we get 5,04,000. Okay, so therefore 2,52,000 is taxable in the hands of X. In the hands of Mr. X. Therefore 5,04,000 taxable in the hands of Mrs. X. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேல் வேல்யூ மைனஸ் 3 lakh தான் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இதுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் நம்ம இண்டெக்ஸேஷன் பண்ணணும். ஸோ 2 வேல்யூவே நம்ம மைனஸ் பண்ணால் we get 7,56,000 லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 lakh ஏன் நம்ம 1:2 ரேஷியோவில் பிரிக்கிறோன்னா, ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1,50,000 தான் பிளாட்டில் வந்து 3 lakh ஒர்த் உள்ள பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் ஃபண்டெல்லாம் வந்து மிஸ்ஸஸ் எக்ஸே அவங்களோட ஓன் மணியை போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தி ரிமைனிங் அமௌண்ட் வாஸ் பெய்ட் பை ஹர் ஓன் அவுட் ஆஃப் ஹர் ஓன் ஃபண்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணனால ஸோ இந்த 3 lakhsல மிஸ்ஸஸ்க்கும் எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன்ஸ்க்காக நம்ம இந்த 3 lakhsல 1:2 ரேஷியோவில் 1 divided by 3, 2 divided by 3. ஸோ 7,56,000ல் நம்ம வந்து 1 divided by 3யும் 2 divided by 3 calculate பண்ணி we get the separate amount. ஸோ 2,52,000 taxable in the hands of Mr. X, 5,04,000 taxable in the hands of Mrs. X. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் நம்பர் 7. Mr. Ram transferred a property worth of 2 lakhs to his son's wives on 10th June 2016. The income acquired to her from the property 30,000 during the previous year 23-24. Who is liable to pay the tax? So என்ன சொல்கிறாங்கன்னா, Ram transferred a property of 2 lakhs to his son's wife. ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு எந்த ஒரு ஓனர்ஷிப்பையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, ஃபார் கன்சிட்ரேஷன் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இட் இஸ் taxable in the hands of Mr. Ram. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு ஈஸி சம் தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிஸ்டர் ராம் ட்ரான்ஸ்ஃபர்ட் அ ப்ராப்பர்ட்டி டு ஹிஸ் சன்ஸ் வைஃப் ஃபார் தி ஓனர்ஷிப், ட்ரான்ஸ்ஃபர்ட் தி ஓனர்ஷிப், இல்லாட்டி ட்ரான்ஸ்ஃபர் தி ப்ராப்பர்ட்டி ஃபார் அ கன்சிட்ரேஷன் அப்படி கொடுத்துருந்தா இட் இஸ் taxable in the hands of சன்ஸ் வைஃப். இவங்க வந்து எந்த ஒரு ஓனர்ஷிப்பும் கொடுக்கல, கன்சிட்ரேஷனுமே கொடுக்கல, ஸோ எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மோடுமே நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இட் இஸ் taxable in the hands of மிஸ்டர் ராம். ஸோ therefore நீங்கள் எப்படி ஆன்சர் எழுதுறீங்கன்னா, ஸோ 30,000, அதாவது தி இன்கம் 30,000 இஸ் taxable in the hands of மிஸ்டர் ராம் because the property is transferred without any transfer of ownership, without any transfer of consideration அப்படின்னு எழுதுறீங்க. ஓகே, ஸோ ரிமைனிங் பார்ட்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். நான் இது சின்ன சாப்டர் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் கவர் பண்ணிடலான்னு பார்த்தேன், பட் வீடியோ லென்த் இது வரைக்குமே ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ ரிமைனிங் பார்ட்டை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.